இந்தியாவிற்கு எதிராக கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் பயன்படுத்துவது துருக்கி தயாரிப்பான சோன்கர் ட்ரோன்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவிற்கு எதிராக கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் பயன்படுத்துவது துருக்கி தயாரிப்பான சோன்கர் ட்ரோன்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன். தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு என 2 வகையான பணிகளுக்கு துருக்கியின் சோன்கர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிராக கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் பயன்படுத்துவது துருக்கி தயாரிப்பான சோன்கர் ட்ரோன்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ராணுவ வீரர்கள் கைகளால் வீசி எறியும் குண்டுகளை எதிரி நாட்டு இலக்குகள் மீது வீச சோன்கர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ராணுவ வீரர்களுக்கு பதில் கையெறி குண்டுகளை வீச சோன்கர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். சோன்கர் ட்ரோன்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? சோன்கர் ட்ரோன்கள் என்றால் என்ன? விவரங்களை சொல்லுங்கள். இந்த துருக்கி நாடு இந்தியாவிற்கு எதிராக ஒரு சதிச்செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற தகவலை கடந்த 2 நாட்களாகவே பார்த்தோம். நேற்று சம்பந்தமே இல்லாமல் ஒரு சரக்கு விமானத்தை கொண்டு வந்து கராச்சியிலே துருக்கி தரையிறக்கி இருந்தது. அந்த சரக்கு விமானத்திற்குள் என்ன இருந்திருக்கும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்த நிலையில்தான் அந்த சரக்கு விமானத்தின் மூலமாக துருக்கி நாட்டினுடைய சோன்கர் என்கின்ற ட்ரோன்கள் வந்திருக்கின்றன. அந்த ட்ரோன்கள் தான் இன்று இந்திய வான்வெளியை நோக்கி வந்திருக்கின்றன என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ராணுவ வீரர்கள் பொதுவாக கைகளால் இந்த கையெறி குண்டுகளை எடுத்து வீசி எறிவார்கள். துப்பாக்கிகளை பயன்படுத்துவதை விட கையெறி குண்டுகளை பயன்படுத்துவது ராணுவ வீரர்களுக்கு பெரிய பலன் தரும். ஏனென்றால் துப்பாக்கியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 15 வினாடியிலிருந்து 17-18 வினாடிகள் ஆகும் அந்த துப்பாக்கியை லோட் செய்து எதிரிகளை நோக்கி தாக்கி அழிப்பதற்கு. எனவே அதற்குள்ளாக எதிரிகள் சுற்றி வளைத்து தாக்கிவிடக் கூடும் என்பதன் காரணமாகவே ராணுவ வீரர்கள் கையெறி குண்டுகளை பயன்படுத்துவதை எல்லா நாட்டு ராணுவமும் ஊக்குவித்து வருகின்றது. மேலும் துப்பாக்கிகளை பயன்படுத்தும் பொழுது தனித்தனியாக இலக்குகளை தீர்மானித்து அடிக்க வேண்டும். ஆனால் கையெறி குண்டுகள் என்பது அதை லாக்கை ஓபன் செய்து உடனடியாக வீசும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஒட்டுமொத்தமாக எதிராளிகளை நிலைகுலைய வைத்துவிடும். எனவே இந்த கையெறி குண்டுகளை வீசுவதற்காக ராணுவ வீரர்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த துருக்கி என்பது பெரிய அளவில் வெளியில் தெரியாவிட்டாலும் அந்த நாடு கடுமையான ராணுவ முன்னேற்றம் கொண்ட ஒரு நாடு, ராணுவ ஆயுதங்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அதற்கு காரணம் நாட்டோ என்கின்ற அந்த மேற்கத்திய அமைப்புகளிலே துருக்கி இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான படை வீரர்களை கொண்டிருக்கக்கூடிய நாட்டோ உறுப்பு நாடு துருக்கி நாடு. துருக்கிக்கும் அந்த பாகிஸ்தானுக்கும் இடையிலே இரட்டை குடியுரிமை உட்பட பல்வேறு விதங்களிலே ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. 2 நாடுகளும் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் காரணமாக போர்க்காலங்களிலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சோன்கர் என்கின்ற ட்ரோன்களை அனுப்பி அதற்கு உள்ளாக கையெறி குண்டுகளை வைத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தானை பயன்படுத்தி இருக்கின்றது துருக்கி நாடு என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த வாரத்திலேயே இந்தியா ஒரு முறை துருக்கியை எச்சரித்திருந்தது, தேவையில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று. இந்த நிலையில் நாட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய துருக்கி நாடு அந்த ராணுவ ஒப்பந்தங்களை மீறி இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகின்றது. இந்தியா நாட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக திரும்ப வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தால் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எந்த அளவு மகிழ்ச்சி அடையும் என்பது அமெரிக்காவிற்கு தெரியும். எனவே நாட்டோ அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கி நாட்டினுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு தற்பொழுது அமெரிக்காவிற்கு வந்திருக்கின்றது. ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய கையெறி குண்டுகளை ஏந்தி வந்துதான் நம்முடைய இந்திய வான்வெளி எல்லைக்குள்ளே தாக்குதல் நடத்துவதற்கு இந்த ட்ரோன்கள் முயற்சித்திருக்கின்றன. 400 முதல் 450 மீட்டர் தொலைவு வரை கையெறி குண்டுகளை வீசக்கூடிய தகுதி படைத்தவையாக துருக்கி நாட்டினுடைய இந்த சோன்கர் ட்ரோன்கள் இருக்கின்றன. ஒருவேளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த ட்ரோன்கள் உள்ளே ஊடுருவி இருந்தால் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருந்தது. ஆனால் அவை அனைத்தையும் வான் எல்லையிலேயே வைத்து நம்முடைய ராணுவ வீரர்கள், நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்கி அழித்திருக்கின்றன. இந்த சோன்கர் ட்ரோன்கள் வந்த வேகத்திலே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் இந்த துருக்கி நாடு அந்த பாகிஸ்தான் எல்லைக்குள் இருக்கக்கூடிய பயணிகள் விமானத்தை பயன்படுத்தி உள்ளே ஊடுருவி வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளாக இந்த சோன்கர் ட்ரோன்களை தரையிறக்கி வைத்திருக்கின்றது. எத்தனை ட்ரோன்கள் இருக்கின்றன பாகிஸ்தான் வசம், நேற்று கொண்டு வரப்பட்ட சரக்கு விமானத்தின் மூலமாக எவ்வளவு ட்ரோன்களை கைவசம் வைத்திருக்கின்றார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் இந்திய ராணுவம் பெற்றுக்கொண்டால் இந்தியாவிற்கு எதிராக துருக்கியை பயன்படுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சோன்கர் ட்ரோன்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை பெற முடியும். என்றாலும் இப்போது அளவில் இந்த ட்ரோன்கள் நாம் தாக்கி அழிக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கின்றன என்பது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான சூழல் இல்லை என்பதற்கான உதாரணமாக உள்ளது.
இந்தியாவிற்கு எதிராக கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் பயன்படுத்துவது துருக்கி தயாரிப்பான சோன்கர் ட்ரோன்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது. தாக்குதல் மற்றும் கண்காணிப்பு என 2 வகையான பணிகளுக்கு துருக்கியின் சோன்கர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ராணுவ வீரர்கள் கைகளால் வீசி எறியும் குண்டுகளை எதிரி நாட்டு இலக்குகள் மீது வீச சோன்கர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ராணுவ வீரர்களுக்கு பதில் கையெறி குண்டுகளை வீச சோன்கர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது. 400 முதல் 450 மீட்டர் தொலைவு வரை கையெறி குண்டுகள் சோன்கர் ட்ரோன்களால் வீச முடியும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது.